வணக்கம். நம்ம எவ்ரிடே வந்து கோல்டு ரேட்டும் சில்வர் ரேட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டும் பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் வேணா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து 7115 7115 ரூபாய் இன்னைக்கு கோல்டு ரேட் 22 கேரட். நேத்து பாத்தீங்கன்னா 7140 ரூபா இருந்தது. இன்னைக்கு 25 ரூபா குறைஞ்சு 7115 ரூபா வந்திருக்கு 22 கேரட். சில்வர் வந்து 101 ரூபாய். நேத்தும் 101 ரூபாய் தான், இன்னைக்கும் 101 ரூபாய் தான் சில்வர். சோ கோல்டு வந்து 25 ரூபாய் குறைஞ்சிருக்கு, சில்வர் அதே ரேட்ல இருக்கு. இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். அதாவது என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 81,000 இந்த டைம்ல உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கும் போது 81,685 பாயிண்ட்ல இருக்கு சென்செக்ஸ் புள்ளிகள். அதாவது பிஎஸ்சி சென்செக்ஸ்னுவாங்க. அது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடது. ஒரு 30 கம்பெனியை வச்சு அசஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட ஏற்ற இறக்கங்களை வச்சு இந்த சென்செக்ஸ் புள்ளிகள் டிசைட் பண்ணுவாங்க. சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா 81,685 பாயிண்ட்ல இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 83 பாயிண்ட் லெஸ் இருக்கு இந்த வீடியோ போடும்போது. இன்னைக்கு ஒரு புதிய விஷயம் பாத்தீங்கன்னா கோல்டும் டவுன் ஆயிருக்கு, ஸ்டாக்கும் டவுன் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோல்டு மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகும். இப்படிதான் இருக்கும். ஒண்ணு ஸ்டாக் மார்க்கெட் ஏறினா கோல்டு இறங்கும், கோல்டு ஏறினா ஸ்டாக் இறங்கும். இதுதான் வந்து கோரிலேஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அப்படிதான் நடந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கோல்டும் டவுன் ஆகுது, ஸ்டாக்கும் டவுன் ஆகுது. சம்டைம் கோல்டும் அப் ஆகுது, ஸ்டாக்கும் அப் ஆகுது. பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. உலகம் பூரா இருக்கிறவங்க சந்தைப்படுத்துதலும், உலகத்துல இருக்க எல்லாரோட எக்கானமியும், ஜியோ பொலிட்டிக்ஸ், உலக அரசியலும் இன்வால்வ் ஆகிறதுனால இப்ப உலகமே ஒரு கைக்குள்ள வந்துடுச்சு. அதான் சொன்னல, இந்த மொபைலுக்குள்ள உலகமே வந்துடுச்சு. அப்படி வரும் பொழுது இந்த மாற்றங்கள் நிகழுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோல்டும் கோல்டுமே லெஸ் 25 ரூபாய் கிட்டத்தட்ட, ஸ்டாக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 83 பாயிண்ட் லெஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ கோல்டும் லெஸ் ஆயிருக்கு, ஸ்டாக்கும் லெஸ் ஆயிருக்கு. ஆனா சில்வர் மட்டும் அப்படி ஸ்டாண்டர்டா இருக்கு. இதுதான் இன்னைக்கு கண்டிஷன். ஏன்னா சில்வர்ல எப்பவுமே அவ்வளவு மாற்றங்கள் இருக்காது, நிறைய அதில் பார்க் பண்ண மாட்டாங்க மணியை. நீங்க ஒண்ணா கேட்பீங்க, சார் என்ன சார் டெய்லி வந்து கோல்ட் ரேட் ஸ்டாக் ரேட் சொல்லும் போது நம்ம இன்னொன்னு ஆட் பண்ணி சொல்றோம். அதாவது எப்படி சேமிச்சா நம்ம வந்து கொஞ்சம் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலான்ற விஷயத்த சஜஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஏன்னா எப்படி காசு வந்ததானே முதலீடு பண்ண முடியும், காசே இல்லை எப்படி பண்ண முடியாது, அதான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க, நீங்க மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கீங்களா, வேலைக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்சோம், நீங்க பண்ண வேண்டிய வேலை இருந்தீங்களா? சம்பாதிச்சோடனே ஃபர்ஸ்ட் மொபைல் வாங்குறது, இல்லைன்னா பைக் வாங்குறது, இல்லைன்னா புதுசா வந்து வாட்ச் ஸ்டைலா வாங்குறதுலாம் கிடையாது. 50% எவன் சேமிக்கிறானோ கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கூட இருப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல கூட உன்னால சேமிக்க முடியலன்னா மனைவி வந்த பிறகு சத்தியமா சேமிக்க மாட்டேன். பிள்ளைங்க வந்தா இன்னும் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்சு சேமிக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் 50% சேவிங். உனக்கு 10,000 ரூபாய் சம்பளமா 5,000 ரூபாய் சேர்த்து வச்சே ஆகணும். இல்ல சார் எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு, கமிட்மெண்ட் என்னைக்கு தான் இல்லாம இருக்கும். அதை சேர்க்கிறவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க முடியும். சரி சார், ஆஃப்டர் மேரேஜ் குறைச்சிக்கலாம். ஏன்னா பொண்டாட்டி வந்துட்டா சரிய செலவு இருக்கும், சினிமா கூட்டு போகணும், ட்ரெஸ் எடுத்துக்கணும் மாதிரி இருக்கும். மினிமம் 40%. ஏன்னா இப்ப குழந்தை வந்திருக்காது. மேக்சிமம் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருங்க சார். கல்யாணம் ஆன உடனே தனியா பிச்சின்னு போறது வச்சுங்க, ரெண்டு வாடகை, 2 சமையல்காரங்க, இல்லைன்னா கேஸ், எல்லாமே எலக்ட்ரிசிட்டி எல்லாமே டபுள் 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 ஆகும். ஃபேமிலியோட இருக்கிறது, அப்பா அம்மாவோட இருக்கிறது நல்லது, அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. மினிமம் 40% சேமிக்கணும் ஆஃப்டர் மேரேஜ், மினிமம் 40%. இப்படி சேமிக்கிற தொகையை தான் முதலீடு பண்ண முடியும், கோல்டுலயோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்லயோ. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன் உங்களோட பர்சனல் டவுட்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, அடுத்த பாயிண்ட் சார். ஆஃப்டர் சில்ட்ரன், குழந்தைங்க பிறந்துச்சா அதுங்களுக்கு எல்லாமே, அதாவது டைப்பர்ல இருந்து வாங்கணும், அதுங்களுக்கு பால் புட்டி வாங்கணும், அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே ஆட் ஆகும். அப்ப நீ உன்னோட சம்பளத்தை எவ்வளவு சேமிக்கணும்? 30% நீ சேமிச்சே ஆகணும். சார் குழந்தையோட செலவு ஜாஸ்தி, ஹாஸ்பிட்டல் போன வேக்சினேஷன் போட்டு தான் சார் ஆகணும். அப்படியுமே 30% சேமிக்கிறத குறைக்க கூடாது. 10,000 சம்பாரிச்சா 3,000 சேர்த்து வச்சே ஆகணும். 1 லட்சம் சம்பாரிச்சா 30,000 சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கலாம் உனக்கு பிரச்சனை. சோ 30% குழந்தைங்க வந்து சேர்த்து. இல்ல சார் சில பேர் சார் நான் எனக்கு கிடைக்காதெல்லாம் என் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும். ஏன்டா எதுக்கு இந்த ஓவரான வெறி? எனக்கு கிடைக்காத எல்லாம் கிடைக்கணும், ஒரு ட்ரெஸ் கேட்டா 10 ட்ரெஸ், 100 ரூபாய்க்கு பட்டாசு கேட்டா 1000 ரூபாய்க்கு பட்டாசு, சைக்கிள் கேட்டா உலகத்திலே இல்லாத அப்பயே கார் வாங்கி கொடுத்துறது கடனை வாங்கி. தயவுசெய்து செய்யாதீங்க. புல்லாசை மனசுல. நீ காசு இருந்தாதான் நாளைக்கு பிள்ளைக்கு ஏதாவது தேவைப்படுது, படிப்புக்கு செலவு பண்ண முடியும். வரும்போது வந்த உடனே ஆடினீன்னா உங்க காசு இருக்கு. எவ்வளவு சேமிக்கணும்? குழந்தை இருக்கும்போது, குழந்தை வந்துருச்சுன்னா 30% நீ சேமிச்சே ஆகணும் உன்னோட வருமானத்துல.
அப்புறம் குழந்தைங்க ஸ்கூல் போயிடுவாங்க. ஆஃப்டர் கோ டு ஸ்கூல், ஸ்கூல் பேக், ட்ரெஸ், அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ், அவங்களோட கேபிடேஷன், ஏதாவது வேற வழியில செலவு வந்து தானே ஆகும். அப்பயும் சேமிக்கிறத நிறுத்தக்கூடாது. எவ்வளவு சேமிக்கணும்? 20% சேமிக்கணும் மினிமம். ஏன்னா மீதி செலவு பண்ணி 80% செலவு பண்ணி 20% சேமிச்சு வச்சே ஆகணும். அப்பதான் உன்னால வாழ்நாள் பூரா ஓரளவுக்கு நிம்மதியா வாழ முடியும், பொருளாதார பிரச்சனை இல்லாம. உடனே சார் இதுலயே பெஸ்ட் ஸ்கூல்ல போட்டு விட்டுருவேன். நான் கவர்மெண்ட்ல படிச்சேன், என் புள்ள சிபிஎஸ்இ படிக்கணும். ஏன் நீ கவர்மெண்ட்ல படிச்சு நான் தோத்தா போயிட்டேன்? சம்பாதிக்கிறல்ல. அதுக்கு நேரம் கவர்மெண்ட்ல போட சொல்ல, உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி சேர்த்து வைங்க. சில பேர் 2 லட்சம் கடன் வாங்கி போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ப்பான். அது படிக்கவும் பிடிக்காது, இவனால சொல்லித் தரவும் முடியாது. அந்த ஸ்டாண்டர்டுக்கு சிபிஎஸ்சிக்கு. கவர்மெண்ட்ல சைக்கிள், லேப்டாப், பேக், புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட்டம் கம்மியா இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. 5000 பேர் 10,000 பேர் படிக்கிறான். கடல் மாதிரி இருக்கு. ஏன்னா அது வாணிபமா மாறிச்சு, பிசினஸ் ஆக்கிட்டாங்க எஜுகேஷனை. அதாவது மருத்துவமும் கல்வியும் ஆன்மீகமும் எப்ப பிசினஸா மாறிச்சோ அப்பவே உலகம் போச்சு கலியுகத்துல. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் பிரைவேட் ஸ்கூல் தான் போகணும் போய் விழாதீங்க. எவ்வளவு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் சேர்த்து வைக்கிறோம், நம்ம பாக்குறோம், புக் எல்லாம் படிக்கிறோம், பேப்பர்ல படிக்கிறோம். உன் போல மட்டும் நான் பிரைவேட்ல தான் படிக்கணுமா? அதுக்கு படிக்க வைக்கணும்னு சொல்ல வரல. உங்க வசதிக்கு தகுந்தா போல சேர்த்து வைங்க. அப்பயும் உன் சேமிப்பு 20% குறையாம இருந்தாதான் எதுலயாவது முதலீடு பண்ணியோ சேமிச்சோ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், அடுத்த பயணிக்க முடியும். 20%. சரி சார், என் புள்ள காலேஜ் போயிட்டான். என்னது ஆஃப்டர் கோயிங், காலேஜ் போனா அவன் செலவு காசு கொடுக்கணும், ப்ராஜெக்ட், பெரிய ஃபீஸ் எல்லாம் வந்துடும். அப்பயும் நீ குறைஞ்ச எவ்வளவு சேமிக்கணும்? 10% நீ சேமிச்சா மட்டும்தான் வயசான காலத்துல 2 இட்லி சாப்பிடுறதுக்கு காசு இருக்கும். இருக்கிறது ஃபுல்லா கடன் வாங்கி பிள்ளைங்க கொடுத்துட்டேன், பொண்ணு கொடுத்துட்டேன்னா 2 இட்லி அவங்க கையை நம்பி இருக்கணும். என்னைக்கு மத்தவங்க கையை நம்பி வாழ்க்கை போகப்படுதோ ஒன்னால கௌரவமா சந்தோஷமா வாழ முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, சார் சேர்த்து வச்சு செத்து போயிட்டா. சரி, சேர்த்து வைக்காம வாழ்ந்திருந்தா அதோட கொடுமையாச்சு. சேர்த்து வச்சு செத்து போனாலும் எவனா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போவான், இல்ல உனக்கு பிரச்சனை வராது. சேர்த்து வைக்காம வாழ்ந்துட்டுனா கஷ்டத்துல யாரு அவஸ்தைப்படுறது? நீதான் அவஸ்தைப்படணும். அதுக்காக மினிமம் 10% சேமிச்சு வைக்கணும். நீ வந்து ஆஃப்டர் குழந்தைங்க காலேஜ் போகிற பிறகு சார் அந்த 10% லைஃப் டைம் சேமிக்கணும் சார். அந்த ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களா இருக்கும்போதே உங்க குழந்தைங்க சேமிக்கிற பழக்கத்தை கத்து கொடுங்க. மினிமம் 10% சேமிக்க சொல்லுங்க. அதான் நீ ஒரு 100 ரூபா கொடுக்குறியா, 90 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டோம், 10 ரூபா சேர்த்து வைக்க சொல்லுங்க. அந்த 10% சின்ன வயசுல இருந்து கொண்டு வந்துட்டா வாழ்நாள் பூரா இருக்கும். குறைஞ்சது ஒருத்தன் 10%, அதிகபட்சம் 50% சம்பாதிக்க ஆரம்பிச்சுனே. இதை எவன் செய்யறானோ அவன் வந்து கோல்டுல, ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், நீ என்ன ஃபண்ட் சொன்னாலும் சேமிக்க முடியும், முதலீடு பண்ண முடியும், வருவாயை ஈட்ட முடியும். அப்படி இல்லைன்னா யாரையா கை நம்பி இருக்கணும், முதலாளி நம்பி இருக்கணும். முதலாளி மிரட்டினா பயப்படணும், வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கும், எதை பார்த்தாலும் பயமா இருக்கும். ரெசெஷன், பொருளாதாரம், பெட்ரோல் ஏறினா பயம், தங்க விலை ஏறினா பயம். எப்ப பயம் வரும்னா நீ சேமிக்கலன்னா பயம் வரும். உனக்கு பயம் ஒண்ணு விட்டு போனா நீ சேமிக்கணும். சோ குறைஞ்சது எவ்வளவு பண்ணா 10% ஆகுது. பசங்க காலேஜ் போன சேமிக்கணும். எல்லாத்தையும் போட்டு கல்யாணம் பண்ணி குத்துறன்றது, பிள்ளைக்கு தேவையில்லாம பைக் வாங்கி குத்துறன்றது, இதெல்லாம் வேண்டாங்க. அவன் பைக் வாங்கிட்டான். சில பேர் சொல்ற ஆட்டோக்காரன், சார் இப்பதான் லோன் போட்டு என் பிள்ளைக்கு வந்து 1 லட்சம் பைக் வாங்கி கொடுத்தேன். அது சுத்தி கிடக்கும். வேலைக்கு போயிட்டு இஎம்ஐல வாங்கினா ஒழுங்கா ஓட்டுவான். நீ வாங்கி கொடுத்தா சிங்கிள் வீல்ல போயிட்டு ரேசிங்ல வந்து வீலிங் பண்ணி கீழே வந்து மண்டைய வச்சுட்டு வருவான். தான் காசுல வாங்கினா பார்த்து ஓட்டுவாங்க, உன் காசுல வாங்கினா பார்த்து ஓட்ட மாட்டான் பைக்க. சோ 10% நீ சேமிக்கிற வழியை பாரு. மொத்த காசையும் போட்டு பிள்ளைக்கு காலேஜுக்கு, பைக்குக்கு, கல்யாணத்துக்கு செலவு பண்ணிடாது. உனக்குன்னு ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சா மட்டும்தான் நாளைக்கு நீ வாழ முடியும். இப்படி சேமிக்கிறவனால மட்டும்தான் கோல்டுல, ஷேர்ல எதையா இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் டெய்லி கோல்டு ரேட்டும் ஸ்டாக் ரேட்டும் சொல்ல, அதை இன்வெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நன்றி. இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க இந்த விஷயத்தை. நீங்க பண்ணாம இருக்கலாங்க. ஏன்னா நீங்க உங்க வயசாச்சு 40ஆவது 50ஆவது, இதுக்கு மேல எங்க சார் சேமிக்கிறதுன்னு நினைச்சா வேற வழி இப்போட சேமிக்கலாம். குறைஞ்சது 10% சேமிக்கணும். அடியில உங்க பசங்களை இந்த விஷயத்தை கத்துக் கொடுங்க, அவங்க நல்லா வளருவாங்க. காட் பிளஸ் யூ ஆல். மென்மேல் மலர வாழ்த்துக்கள்.